கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக அமையறதுக்கான அம்சம் இருக்கிறது. ராசியில் குரு இருக்கார். அந்த குருவோடு சுக்கிரன் வந்து சேரப்போகிறார். சுபர்கள் ராசியில் இருக்கிறதுனால 7ஆம் இடத்தை பார்ப்பாங்க. திருமண விஷயங்களுக்கான அம்சம் தாராளமாக நன்றாக இருக்கிறது. ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வாரம் தொடங்கும் போது 8ஆம் இடத்துல இருக்கார். சந்திராஷ்டமத்தோடு வாரம் தொடங்குகின்றது. அப்புறம் 9, 10, 11ஆம் இடங்களுக்கு வந்துடுவார். ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். குரு தனித்து இருப்பார். சந்திரன் 8ல் இருப்பார். அப்புறம் சந்திரன் 9, 10 இப்படி நகர போகிறார். சுக்கிரன் மேலே இருந்து ராசிக்குள்ளே வரப்போகிறார். அப்போது இந்த வாரம் தொடங்கக்கூடிய முதல் 1-2 நாட்கள் வந்து பிளானிங்கில் இருப்பீங்க, படிச்சுட்டு இருப்பீங்க. அதன் பிறகு வந்து பிளான் பண்ணதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. படித்ததற்கான பலன் அடையிறதுக்கான வேலை பண்ணுறது, எக்ஸாம் எழுதுறது, பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களில் பலன் பெறுவது, அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. பிரயாணங்கள் ஏதாவது செய்யதாக இருந்தால் தாராளமாக இந்த வாரத்தில் நீங்கள் செய்யலாம். அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை சம்பந்தமான முடிவுகள், ஒரு பார்ட் டைமில் ஒரு வேலைக்கு சேரணும், அல்லது இந்த வேலையை விட்டுட்டு வேறொரு வேலைக்கான முயற்சியை செய்ய போகிறேன், இதில் ரொம்ப நாளாக இருக்கேன், இதில் பெரிய அளவுக்கு செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஊதிய உயர்வு வரத்துக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் வேலை மாறலாம். அப்படியாக மாற்றங்கள் சம்பந்தமான விஷயங்களையும் கூட துணிந்து முடிவு செய்யலாம். நல்ல பலன்கள் கிடைக்கும்.